இன்று பெட்ரோல் விலை எப்போதும் இல்லாத அளவில் உயர்ந்திருக்கிறது. எனவே வாகன ஓட்டிகள் எரிபொருள் சிக்கனத்தை இக்கணம் முதலே கடைபிடிப்பது அவசியமாகிவிட்டது. நமது வாகனத்தில் எந்தெந்த வழிகளில் எரிபொருள் விரயமாகிறது என்பதையும், எரிபொருள் விரயத்தை தவிர்த்து கூடுதல் மைலேஜை பெறுவது எப்படி என்பதையும் இப்போது பார்ப்போம். காரின் மைலேஜ் குறைய பல காரணங்கள் இருக்கின்றன. அவற்றில் முக்கியமானதாக இருக்கின்றது அழுக்கடைந்த ஏர் ஃபில்டர். காரின் என்ஜின் ஆனது வெளிக்காற்றை சுவாசிக்கும் போது காற்றுடன் கலந்திருக்கும் தூசிகள், துகள்கள் உள்ளிட்ட அசுத்தங்கள் என்ஜினுக்குள் நுழைந்து விடாமல் பாதுகாக்கும் முக்கிய பணியை செய்யும் ஏர் ஃபில்டரில் ஓர் குறிப்பிட்ட காலத்திற்கு பின் அதிக அடைப்புகள் ஏற்பட்டுவிடும். இதன் விளைவாக என்ஜினின் கம்பஷன் சேம்பருக்குள் போதுமான காற்று உறிஞ்சப்படுவது தடுக்கப்படுகிறது. இதனால் என்ஜினானது மிகுதியான எரிபொருள் மற்றும் குறைவான காற்று கலவையால் இயங்குவதால் மைலேஜ் ஆனது அதிக அளவில் குறையும். எனவே என்ஜின் ஏர் ஃபில்டரை அவ்வப்போது அடைப்புகளின்றி பராமரிப்பதன் மூலம் உங்கள் காரின் மைலேஜ் குறையாமல் பார்த்துக் கொள்ளலாம். பலரும் கார் என்ஜின் ஆயிலின் ஆயுள் முடிந்த பின்னரும் தொடர்ந்து காரை இயக்கிக் கொண்டிருப்பார்கள். இதனால் ஆயில் கசடாக மாறி அதன் விஸ்காசிட்டி குறைந்து லூப்ரிகேஷன் திறனை இழந்து விடுவதால் கார் என்ஜினின் முக்கிய உள்ளக பாகங்கள் தேய்மானம் அடைய வழிவகுக்கிறது. இதனால் என்ஜினின் செயல்திறனும் குதிரை சக்தியும் குறையும். இதன் விளைவாக மைலேஜும் அதிக அளவில் குறைந்துவிடும். எனவே என்ஜின் ஆயிலை பரிந்துரைக்கப்பட்ட கால இடைவெளியில் மாற்றம் செய்ய வேண்டும். என்ஜினின் கம்பஷன் சேம்பருக்குள் உறிஞ்சப்படும் எரிபொருள் காற்று கலவையானது பிஸ்டன்களால் அழுத்தப்படும் போது அதனை எரியூட்டும் முக்கிய பணியை செய்கின்றன ஸ்பார்க் பிளக்குகள். ஓர் 4 சிலிண்டர் என்ஜினில் 4 ஸ்பார்க் பிளக்குகள் இருக்கின்றன. நாளடைவில் இவற்றில் கரி படிந்துவிடும். இதன் விளைவாக ஸ்பார்க் பிளக்குகள் தமது வேலையை சரியான நேரத்தில் செய்ய தவறிவிடுகின்றன. அதாவது கம்பஷன் சேம்பருக்குள் எரிபொருள் கலவை அழுத்தப்படும் போது அதனை சரியான நேரத்தில் எரியூட்ட ஸ்பார்க் பிளக்குகள் தவறிவிடும். இதனால் என்ஜினின் செயல்திறன் குறைவதோடு எரிபொருளும் கூடுதலாக விரயமாகும். எனவே ஸ்பார்க் பிளக்குகளை ஓர் குறிப்பிட்ட கால இடைவெளியில் சுத்தம் செய்வதன் மூலமாகவும் அல்லது புதிதாக மாற்றுவதன் மூலமாகவும் காரின் மைலேஜ் குறையாமல் பார்த்துக் கொள்ளலாம். பெட்ரோல் என்ஜின்களில் இருக்கும் கார்பரேட்டரும் டீசல் என்ஜின்களில் இருக்கும் ஃபியூல் இன்ஜெக்டரும் என்ஜினின் கம்பஷன் சேம்பருக்குள் எரிபொருளை ஸ்ப்ரே செய்யும் முக்கிய பணியை செய்கின்றன. காலப்போக்கில் எரிபொருளில் கலந்திருக்கும் அழுக்குகள் இவற்றின் ஃபியூல் இன்ஜெக்ஷன் நாசிலில் அடைப்பை ஏற்படுத்தி என்ஜினின் இயக்கத்தை மட்டுப்படுத்துவதோடு ஸ்டார்டிங் ட்ரபிள், மோசமான ஐட்லிங், எரிபொருள் விரயம், என்ஜின் செயல்திறனில் சுணக்கம் உள்ளிட்ட கோளாறுகள் ஏற்படுகின்றன. குறிப்பாக கார்பரேட்டர் அல்லது ஃபியூல் இன்ஜெக்டரில் அடைப்பு ஏற்படும் போது எரிபொருள் அதிக அளவில் விரயமாவதால் காரின் மைலேஜ் மிக மிக குறைவாக இருக்கும். எனவே 6 மாதங்களுக்கு ஒரு முறை கார்பரேட்டர் அல்லது ஃபியூல் இன்ஜெக்டரை சுத்தம் செய்திட வேண்டும். இதனால் உங்கள் வாகனத்தின் என்ஜின் செயல்திறனும் மைலேஜும் அதிகரிக்கும். வாகனத்தின் டயர்களில் காற்றழுத்தம் குறைவாக இருந்தால் மைலேஜும் குறையும் என்பது பெரும்பாலானோருக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். டயர்களில் காற்றழுத்தம் குறையும் போது டயர்களின் மேற்பரப்பின் பெரும்பகுதி சாலையை தொடுகின்றன. இதன் விளைவாக டயர்களுக்கும் சாலைக்கும் இடையே உராய்வு அதிகரிக்கிறது. அதிக உராய்வு காரணமாக வாகனத்தின் வேகம் மட்டுப்படுவதால் அதனை சரி செய்ய என்ஜினின் வேகம் அதிகரிக்கப்படுகிறது. இதனால் எரிபொருள் அதிக அளவில் விரயமாகி மைலேஜ் மிகவும் குறைந்து போகிறது. அதோடு டயர்களும் விரைவாக தேய்மானம் அடையும். எனவே வாகனத்தை இயக்குவதற்கு முன்பாக டயர்களில் பரிந்துரைக்கப்பட்ட காற்றழுத்தத்தை பராமரிக்க வேண்டும். கார் மிக மோசமான மைலேஜை தருவதற்கு நமது டிரைவிங் பழக்கமும் ஓர் காரணமாக அமைகின்றது. உதாரணமாக பலரும் உடனடியாக வேகத்தை எட்ட வேண்டி ஆக்சலரேட்டரை விரைவாக அழுத்துவார்கள் அல்லது தேவையற்ற சந்தர்ப்பங்களில் அடிக்கடி பிரேக்கை மிதித்து பின்னர் வேகம் எட்ட ஆக்சிலரேட்டரை அழுத்துவார்கள். இவற்றால் எரிபொருள் அதிக அளவில் விரயமாகி மைலேஜ் குறைந்து போகும். அதே போல டிராபிக் சிக்னல் அல்லது வேறு சில சந்தர்ப்பங்களில் கார் என்ஜினை நீண்ட நேரம் ஐட்லிங்கில் இயக்குவதாலும் எரிபொருள் விரயமாகி மைலேஜ் குறைந்துவிடும். காரின் மைலேஜ் குறைய மற்றொரு காரணமாக இருக்கிறது காருக்குள் குளிரூட்டும் ஏர் கண்டிஷனர் அமைப்பு. நீங்கள் காரின் ஏசியை ஆன் செய்தவுடன் அது ஆல்டர்னேட்டர் வழங்கும் மின்சக்தியை பயன்படுத்தி இயங்குகிறது. காருக்குள் குளிர்காற்றை செலுத்த ஓர் கம்ப்ரஸரும் இயங்க வேண்டும். ஆல்டர்னேட்டரும் ஏசி கம்ப்ரஸரும் ஒரு பெல்ட் மூலமாக என்ஜினோடு இணைக்கப்பட்டிருக்கும்.
எனவே ஏசி வேலை செய்ய வேண்டுமானால் என்ஜினும் வேலை செய்ய வேண்டும். குறைவான வேகத்தில் செல்லும் காரில் ஏசியை இயக்கும் போது ஏசி அமைப்பு இயங்க கூடுதல் என்ஜின் சக்தி தேவைப்படுவதால் எரிபொருள் விரயமாகிறது. எனவே மணிக்கு 45 கிலோமீட்டருக்கு அதிகமான வேகத்தில் காரை இயக்கும் போது ஏசியை ஆன் செய்தால் போதுமான என்ஜின் சக்தி கிடைக்க பெற்று ஏசி நன்றாக இயங்குவதோடு மைலேஜும் அதிகரிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்ய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.